ஆல் பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வுக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் ரேங்க் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19/8/2024 மதியானம் தான் விட்டுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான நியூஸ், உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேக்கன்சி, அதாவது 150 சீட்டு உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை மருத்துவக் கல்லூரியில் 50 சீட்டும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரில் வந்து 100 சீட்டும், மொத்தம் 150 இடங்கள் வந்து இந்த வருஷம் அதிகரிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில். அதனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த சீட் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு மட்டும் 9800, இதில் 2150 வந்து பல் மருத்துவ இடங்களுக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆகஸ்ட் 21 உங்களுக்கு கலந்தாய்வு ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர்னு பார்த்திங்கன்னா 43,063 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் அரசு ஒதுக்கீட்டில் 6,630 இடங்களும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்ஸ் கொடுத்தனால இந்த வாட்டி ஈஸியாக சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன லிஸ்ட் இன்றைக்கி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 92.5% வந்து ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட்டு ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த வருஷத்துக்கு விட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5%, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு 7.5% உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் D6, அதாவது 6 வருஷ கோர்ஸ் இருக்குது, அதிலே 3 வருஷ கோர்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வருஷம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்தெந்த இடம் கிடச்சிருக்குதுன்றதை பார்த்துங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நர்சிங்கும் சேர்த்து இதில் விட்டுருக்காங்க. நர்சிங்னு பார்த்தோம்னா மெயினாக எல்லா கோர்ஸுக்குமே வந்து விட்டாச்சு. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.